வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு சித்தன் என்ற தலைப்பில் சிந்திக்கிருக்கின்றோம் நண்பர்களே. சித்தன் அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒரு கவியின் மூலம். செயல் வேகம் கொண்டவனே சித்தன், சிந்தனையில் புயல் வேகம் கொண்டு எழுத்தில் பொறித்தான் பல கலைகள். சித்தம் அப்படின்னா என்ன? உயிர்னு சொல்கிறாங்க. மருத்துவம் தெரிந்தவன் மருத்துவன்னு சொல்கிறோம். அதே போல் சித்தத்தை, உயிரை உணர்ந்தவனை சித்தன் என்று கூறுகின்றோம். சித் அப்படின்னா சிறியதை குறிக்கும் சொல். உயிர் என்பது இறைநிலையின் நுண்பகுதி தான். அந்த இறைநிலையோட இயக்கத்தால் புலன்கள் பெறும் அனுபவங்கள் அறிவின் தரமாகி இருக்கின்றது. அதாவது அந்த அனுபவங்கள் அறிவின் தரமாக எப்படி இருக்குதுன்னா இருப்பாக்கி விடுது. நிலையில் அறிவாக இருப்பதே அலையில் மனமாக இருக்குது. அந்த மனதின் மறுமுனை அல்லது மனதின் அடித்தளம் அறிவாகவும் உள்ளது. சந்தர்ப்பம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி இருப்பில் உள்ள தரம் எப்படி இருக்குங்க? ஜீவகாந்தத்தின் மூலமாக மூளை செல்களில் எண்ணங்களின் தொகுப்பாகிய மனமாக இருக்குது. மனம் பொருள் அல்ல, அது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அலை. அனுபவங்களுடன் கூடிய அந்த ஜீவகாந்த அலை தான் மனம். இயற்கை வளர்த்த வாழ்வின் வளமாக ஆறாவது அறிவின் துணையோடு மாற்றி அமைத்து பயன்படுத்தும் செயல்களைத்தான் கலைன்னு சொல்கிறாங்க. இயற்கையை அறிந்து அவற்றோடு இணங்கி இருக்கவும் வேண்டும். இயற்கையை அறிந்து இணங்கி இருந்து பயன்படுத்தி இனிமையாக வாழவும் ஏற்பட்ட அனுபவங்கள் சிந்தனையால் உயர் வேகத்தில் மலர்ச்சி பெறுது. அப்படி மலர்ச்சி பெற்றவைகளை எழுத்தில் எழுதி பிற்கால மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் பல கலைகளாக நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க. இதுதான் இந்த ஆறாவது அறிவனோட சிறப்புன்னு சொல்கிறாங்க அருள் தந்தை என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.